ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவர் முருகன் தனியாக ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணுறதுக்கு கந்தசாமிக்கு விருப்பம் கிடையாது. அதில் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கந்தசாமிக்கிட்ட கேட்கும்போது, கந்தசாமி என்னவோ தனியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ எதுக்கிட்ட என்கிட்ட காசு கேட்குற, காசில் என்னால் கொடுக்க முடியாது, இப்படி தான் அவனு எனக்கு தெரியும், நான் அதுதான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன், நீ உன் இஷ்டத்துக்கு என்ன செய்யலையே செஞ்சுட்டு போ அப்படின்ற மாதிரி தான் அவர் விலகிட்டார். உடனே லக்ஷ்மி தான் இவர் கணேசன் கிட்ட அந்த 15,000 பணத்தை மிளகா அரைக்கிறதுல மிளகாக்குள்ளார வச்சு கொடுத்து விடுவாங்க. இதை எடுத்துன்னு வெளியில் போகும்போது அந்த கை தவறி கீழே மிளகா எல்லாமே சிதறிடும். அப்போ அதை எடுத்து வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பார்த்துருவாங்க. ஐயோ, காசு கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணா இந்த மாதிரி தூசி இல்லாத எடுங்க, நல்லா மசாலாக்குன்னு சொல்லி அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் காசை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்குவாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. அவர் கந்தசாமி பார்க்காம எடுத்து அவர் கணேசன் உள்ளார பேக்கெட்டில் வச்சுக்குவார். ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தாக்கா, இல்லை நீ தனியாக போயிடுவே, இல்லை நான் கூட வரட்டுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்பார். அதுக்கு என்னப்பா, நீ வேலையை பார்ப்பா, நான் போய் அரைச்சின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கணேசன் போயிட்டு நேராக பணத்தை இவர் முருகன்கிட்ட தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நான் கொடுத்தேன், நீ கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கோ, உனக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி தான் கணேசன் பணத்தை கொண்டு போய் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் ஆர்டர் எல்லாத்தையும் வாங்கிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் வருவாங்க. வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம்லாம் உரிக்கிற வேலை இருக்குது. ஏன்னா காலையில் அது வேலை செய்யும்போது அந்த நேரத்தில் உரிச்சுன்னு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நைட்டே எல்லாத்தையுமே உரிச்சு வச்சணும்னு சொல்லிட்டு அவர் செய்யும்பொழுது யாரும் முருகனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கந்தசாமியோடைய ஆர்டர் போட்டுருவார். அதனால் எல்லாருமே கிளம்பி வருவாங்க. கிளம்பி வரும்போது எல்லோரும் எங்கே போகிறீங்க, எதுவும் செய்யக்கூடாதுப்பா, எல்லோரும் போய் படுங்க, அவன் தனியாக செய்கிறது தானே சொன்னான், என் பேச்சு மீறி தானே அவன் செய்கிறான், அவனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், போய் தூங்குகிற வேலையை பாருங்கள், காலையில் நேரமாக எழுந்துக்கணும், ஹோட்டலுக்கு நம்ம ஹோட்டலில் வேலை இருக்குது இல்லை, அதனால் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. எல்லாருமே கந்தசாமி தூங்கினதுக்கப்புறம் ஒருத்தராக வெளியில் ஃபஸ்ட்டு சரஸ்வதி வருவாங்க, அடுத்தது குமரன் வருவார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்முகம், லக்ஷ்மி ஒரு ஆளாக வெளியில் வருவாங்க. அப்புறம் 2 குட்டீஸும் வெளியில் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆகும்போது எல்லாருக்கும் தூக்கம் வருது, உன்னால் முடிஞ்சது செய், இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காலையில் 6 மணி ஆகிடும், எழுந்துக்குவார் முருகன். நல்லபடியாக இந்த ஆர்டர் நான் முடிக்கணும், எங்கள் அப்பா என்னை ஊதாரித்தனமாக போயிட்டு நினச்சிட்டு இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக எங்கே போகிறாருன்னா ஆர்டர் எடுக்கிறதுக்கு போவாங்க. எல்லாமே ஆளாளுக்கு பிரித்து கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லா வேலை செய்யும் பொழுது அவியலுக்கு என்ன பண்ணாலும் டேஸ்ட் வர மாட்டேங்குதே, அம்மா செய்கிற டேஸ்ட் வரலையே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கு அப்புறம் லக்ஷ்மி ஒரு கரண்டி எடுத்து கணேசன்கிட்ட கொடுத்து, ஆனால் இது தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிட்டு முருகன்கிட்ட கொடுங்க, அவங்க அப்பா வேலை செஞ்சு கரண்டி, அவனுக்கு துணையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நேராக கொண்டு போயிட்டு முருகனை பார்த்துட்டு கணேசன் தான் கொண்டு போய் கொடுப்பாரு. இந்த மாதிரி முருகன் அந்த மாதிரி அம்மாவை கொடுத்து விட்டாங்க, இது உங்கள் அப்பா அவங்க கூட இருக்கிற மாதிரி, இந்த அவர் தான் இந்த கரண்டியை வச்சு தான் சமையல் செஞ்சார், உன்னை இதை வச்சு செய்ய சொன்னாங்க சொல்லிட்டு அதை கொண்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவியல் செய்யறதுல நீ என்ன பண்ணுவ, நீ பண்ணுற டேஸ்ட் வரலாமா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நீ எப்படி செஞ்ச அப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு மியூட்டில் போட்டுருவாங்க. இதை மட்டும் அரைச்சி போடுறா, டேஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிம்மா நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, பதட்டப்படாத, பயப்படாத செய், எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அடுத்தது சண்முகம் தான் அண்ணன் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஏன்டா நீ காலேஜ் போகிற நேரத்தில் எதுக்கு இங்கே வர, எனக்கு இங்கே ஆளெல்லாம் இருக்குது, நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ காலேஜ் போன்னு சொல்லிட்டு கையில் காசு கொடுத்து விட்டுட்டு செப்பல் நல்லா இருக்காது, இவர் செப்பல் கொடுத்து போட்டு விடும். அவன் தூரத்துலேருந்து அவங்க அண்ணனை பார்த்து எல்லாமே நம்ம அண்ணன் நமக்கு நல்லா செய்யுது அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் இவங்க ஹோட்டலில் மண்டபத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க சப்ளையர் பண்ணுறதுக்கு, அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஐயோ டைம் ஆக போதே, ஆள் இங்கே யாருமே வரலையே அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லும்போது, இவர் ஆர்டர் பிடிச்சி கொடுத்தாரு இல்லைங்களா, அவர்கிட்ட சொல்லுவாங்க, என்ன முருகன் நீ ஆள் கூட்டின்னு வருவன் தானே பார்த்தேன், இல்லை இவங்க மண்டபத்தில் இருக்கிறவங்களே ஆள் கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனால் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க,
இப்போ என்ன பண்ணுறது, இன்னும் 2 மணி ஆனோன்னா எல்லாருமே சாப்பிட வந்துடுவாங்களா, அப்போ பரிமாறத்துக்கு நம்மளுக்கு ஆள் வேணுமே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே வந்து அந்த புரோக்கர் வந்து எனக்கு தெரிஞ்ச 4-5 பொண்ணுங்க இருப்பாளுங்கப்பா, எந்த வேலைக்கு சொன்னாலும் செய்வாளுங்க, நான் நான் அந்த பொண்ணுங்களை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரி கூப்பிடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த வாரத்துக்கான கதையை வந்து முடிப்பாங்க. அடுத்த வாரம் திங்கட்கிழமை வந்து எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்றது பார்த்திங்கன்னா, இவங்க சரஸ்வதி வந்து இவங்க ஹோட்டலுக்கு கிளம்பி வரதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட 10 பைசா இருக்காது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் யார்ட்டையும் இருக்காது. இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும், எப்படி சாப்பிட்றதுன்றது பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. கையில் காசே இல்லாத இருக்குது, எப்படி பசிக்குது, எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசி முடிச்ச அடுத்த செகண்டு புரோக்கர் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஹோட்டலுக்கு கொஞ்சம் சப்ளை பண்ணுறதுக்கு ஆள் வேணுமா, நீ வருவியான்னு கேட்டதுக்கு 10 நிமிஷத்தில் ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக அவங்க மண்டபத்தாண்ட வருவேன், லொக்கேஷன் மட்டும் எனக்கு அனுப்பி விடுங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க. எல்லோரும் கிளம்பி ஒரு 5 பொண்ணுங்க கிட்ட வந்துடுவாளுங்க. ஏற்கனவே அவளுங்க என்ன பேசிட்டு வருவாங்கன்னா, பரவாயில்லடி, கடவுள் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்குறாரு, நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம் வயிறு முட்டை அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே அதில் ஜாலியாக கிளம்பி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எடுத்துன்னு வரோம், பயப்படாத இருங்கடி அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா, முருகனுக்கும் இந்திராவுக்கும் ஏற்கனவே ஆகாது. ஏற்கனவே எலியும் புனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட இப்போ இவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகன் வந்து யோசிப்பார். ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப ஃப்ராடுண்ணா, ஏற்கனவே ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு கையில் காசே கொடுக்காது ஏமாத்திரி போச்சுண்ணா இது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்பா இப்போ நமக்கு ஆள் கிடையாது, இவங்கெல்லாம் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது, எந்த ஒரு சின்ன வேலைனாலும் கால் பண்ணால் வந்து செய்கிற பொண்ணு தான், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நீ தைரியமாக கூட்டிகிட்டு போயிட்டு சர்வே வேலை பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி நான் பார்க்கலாம், ஏன்னா ஆளுங்க வர வந்துட்டாங்க, அதனால் இவங்க பரிமாறத்துக்கு எல்லாருமே இலையை போட்டு சாப்பாடெலாம் வச்சு எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது, நல்லா செஞ்சு கொடுத்துருக்குறப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே முருகனை வந்து பாராட்டிட்டு போவாங்க. அப்புறம் அவர் வந்து இவங்க அந்த பொண்ணுங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இந்தாங்க காசு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு முருகன் அவங்களுக்கும் செட்டில் பண்ணி அனுப்பி விடுவாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து இவ்வளோ அட்வான்ஸ் காசு வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட தான் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இப்போ ஆர்டர் எடுத்தப்பா நான் சாப்பாடெலாம் செஞ்சுட்டேன், நான் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இந்தாங்க இந்த ஆர்டருடைய சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கை நிறைய காசு கொடுப்பாரு. இவர் கந்தசாமி வந்து நம்ம வேணான்னு சொல்லி அவன் எடுத்து செஞ்சுருக்கிறான், இவன் நல்ல வாழ்க்கையில் முன்னோக்கி வருவான் போல் அப்படின்னா நம்ம பேசுனது பண்ணது எல்லாம் தப்பு தான், அவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணுன்ட்டு அவர் வந்து கண் கலங்கிட்டு பணத்தை வாங்காதவே நீ தானே கஷ்டப்பட்ட, நீ தானே உழைச்ச, நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புவார். அதுக்கப்புறம் உள்ளே போய் லட்சுமி கிட்டே, ஏங்க அவன் தான் புள்ள உங்ககிட்ட ஆசையை கொண்டு வந்து கொடுக்குறான்ல, நீங்கள் வாங்கிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் வந்து லக்ஷ்மி கேட்பாங்க. இல்லடி, நான் அவன் செய்யும் போது அவன் செய்ய மாட்டான், என் பேருக்கு எடுத்துருவான்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், பயந்துக்கிட்டே இருந்தேன், அவன் நல்லா எடுத்து செய்கிறான், அவன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அவன் எப்படியாவது பொழைச்சிக்குவான், என்ன மாதிரி கஷ்டப்பட மாட்டான், நல்லா இந்த வயசுலேயே அவன் ஒரு ஆர்டர் எடுத்து செய்கிறானா, துணிஞ்சு செய்கிறானா, ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற்று போகிறதுக்கு இது அவனுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும், அவன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இது படியாக இருக்கட்டும், அந்த படம் அவங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னும்போது இவங்க 2 பேரும் பேசுகிறது வந்து முருகன் கேட்டு அவர் கண் கலங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொண்டு போயிட்டு அவர் சாமி படத்தாண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க லக்ஷ்மி கிட்ட தான், அம்மா இந்தாம்மா நீயாவது வாங்கிக்கம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்பா தான் உன்னையே வச்சுக்க சொன்னார் இல்லைடா, நீயே வச்சுக்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு இல்லைம்மா நம்ம ஹோட்டல் கட்டணும்ல, அதுக்கான முன்படமாக வச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்களும் கண் கலங்கிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு சரிடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது 15,000 எடுத்துன்னு போயிட்டு கணேசன்கிட்ட தான் கொடுத்து விடுவாங்க. கணேசன் தான் சொல்லுவார், நான் கொடுத்து விடலடா, உங்கள் அம்மா தாண்டா கொடுத்து விட்டுச்சு அப்படின்னும்போது இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பணத்தை கொண்டு போய் அம்மாக்கிட்டே கொடுக்குற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.